ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் தாங்க பண்ண போகிறோம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் ஒரு பட்டை, 3 கிராம்பு, 4 ஏலக்காய் போட்டிருக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. அதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. 3 வெங்காயம் சேர்த்துருக்கோங்க, 3 பெரிய வெங்காயம். இதையும் நல்லா சேர்த்து வதக்கிடலாங்க. நம்ம இன்றைக்கி 1/2 kgயில் தாங்க சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். நம்ம ரைஸ் இது ஃபுல்லாக சேர்க்குறோங்க. ரைஸ் எடுத்துருக்கோங்க. 1 டம்ளர் அரிசினா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. இதில் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வதக்கிடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நம்ம இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. 1 கையளவு சேர்த்துருக்கோங்க கொத்தமல்லி. இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிடலாம். அதுக்கப்புறம் புதினாவும் சேர்த்தாச்சுங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. நம்ம இன்றைக்கி 2 தக்காளி எடுத்துருக்கோங்க. 3 வெங்காயம், 2 தக்காளி எடுத்துருக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோங்க. அப்படியே முழுசாகவே போட்டுடலாங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோங்க. அது கூட கரம் மசாலா சேர்த்துருக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கோங்க. அவ்வளோதாங்க. இதில் வேறு எதுவும் இல்லைங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கூட நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நம்ம லெக் பீஸ் தாங்க சேர்க்குறோம். 2 லெக் பீஸ் கொஞ்சம் பீஸும் சேர்க்குறோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்து வந்திருக்கு. இப்போது ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சிக்கனும் ஒரு பாதி அளவு வெந்திருக்குங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் அரிசி போட்டோம்னா 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். பாஸ்மதி ரைஸ்னால் இப்படி சேர்த்துக்கோங்க. நார்மல் ரைஸ்னால் 1க்கு 2 தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சுங்க. நம்ம இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும்போது ரைஸ் ஊற வச்சோங்க. அப்போ ஊற வச்சா போதும். இதெல்லாம் லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணால் உடஞ்சிரும். இப்போ நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டே கொஞ்சம் சேர்த்தோம். இப்போ நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக. சால்ட்டு கொஞ்சம் லைட்டாக அதிகமாக தெரியணுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் லாஸ்ட்டில். இப்போது நம்ம 1/2 லெமன் சேர்த்துருக்கோங்க. அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ புளிப்பு கரெக்டாக இருந்தால் சேர்க்க தேவையில்லை. புளிப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம பிரியாணி ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம 2 விசில் வச்சோங்க. இப்போ விசில் எல்லாம் அடங்கிருச்சு. இப்போ பார்த்தா ஃபுல்லாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. ரைஸ் எல்லாம் அப்படியே முழுசாகவே இருக்குது, உடையாமல். பாருங்கள், சிம்பிளான சிக்கன் பிரியாணி. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்மளோட சேனலை எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.